கங்கை கொண்ட சோழபுரம் சோழர் கம்பீரத்தின் சின்னம். தமிழர் வரலாற்றில ஒரு காலம் உண்டு. அது கம்பீரமும் கலையும் வீரமும் ஒன்றாக கலந்தது. அந்த காலத்தைப் பற்றி பேசும்போது ஒவ்வொரு தமிழனின் நெஞ்சும் பெருமையால் நிரம்புகிறது. அது சோழர்களின் பொற்காலம். அந்த பொற்காலத்தின் இதயத்தில் ஒளிர்ந்தது ஒரு நகரம், கங்கை கொண்ட சோழபுரம். கிபி 1014 சோழ பேரரசு தனது உச்சியில் இருந்தது. ராஜராஜ சோழனின் மகனாக ராஜேந்திர சோழன் முதல் பேரரசின் சிம்மாசனத்தை ஏறினார். அவரது பார்வை தந்தையின் எல்லைகளை கடந்து சென்றது. அவர் நினைத்தார், சோழ பேரரசின் புகழ் கங்கை வரை போக வேண்டும். பெரும் படைகள் வடக்கே புறப்பட்டன. பெரிய யுத்தங்கள் நடந்தன. கங்கை கரையில் சோழர் கொடி பறந்தது. அந்த வெற்றியின் சின்னமாக ராஜேந்திர சோழன் புனித கங்கை நீரை தங்கக் குடங்களில் எடுத்து வந்தார். அந்த பெருமைக்காக அவர் தன்னை அழைத்தார் கங்கை கொண்ட சோழன். அந்த பட்டத்திற்கேற்ப ஒரு புதிய தலைநகரை நிறுவினார். அதுக்குப் பேர் கங்கை கொண்ட சோழபுரம். அந்த நகரம் வெறும் அரசரின் அரண்மனை அல்ல, அது சோழர் நாகரிகத்தின் பிரதிபலிப்பு. பெரிய கோவில்கள், அகன்ற வீதிகள், அழகிய மாளிகைகள், நீர்த்தொட்டிகள், அரண்கள், அனைத்தும் பிரம்மாண்டம். நகரத்தின் மையத்தில் இருந்தது சிவபெருமானுக்காக கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில். இது சோழர் கட்டிடக்கலையின் உச்சம். தஞ்சாவூரின் பெரிய கோவில் போலவே, ஆனாலும் இது இன்னும் மென்மையாகவும் அழகாகவும் வடிவமைக்கப்பட்டது. கோபுரம் உயரமாக பறந்தாலும் அதன் வடிவம் மென்மையான வளைவுகளால் கண்ணை கவர்ந்தது. ஒவ்வொரு சிற்பமும் உயிரோடு பேசுவது போல் இருந்தது. அந்த கோவிலில் காணப்படும் சிற்பங்கள் நடராஜர், துர்க்கை, விநாயகர், யாளிகள். அவை கல்லில் செதுக்கப்பட்டவை அல்ல, அவை உண்மையிலே உயிர் பெற்றவை போல. கோவிலின் சிவலிங்கம் மிகப்பெரியது, 8 அடி உயரம். ஒரே கல்லில் வடிக்கப்பட்ட இந்த சிவலிங்கம் சோழர்களின் கைவினை திறனைச் சாட்சியமாக நிற்கிறது. அந்த பெரும் சிவலிங்கத்தின் மீது ராஜேந்திர சோழன் கங்கை நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தார். அந்த தருணம் வரலாற்றில் பொற்கொடி ஏற்றிய நிமிடம். அந்த நாளிலிருந்து அந்த நகரம் கங்கை கொண்ட சோழபுரம் என அழைக்கப்பட்டது. அது ஒரு பெயர் மட்டுமல்ல, அது ஒரு பெருமை, ஒரு அடையாளம். அந்த காலத்தில் சோழ பேரரசு தென்னிந்தியாவை தாண்டி இலங்கை, மாலத்தீவு, மலேசியா, இந்தோனேஷியா வரை பரவியது. அது உலகின் மிகப்பெரிய கடல் பேரரசாக இருந்தது. சோழர் கப்பல்கள் கடல்களில் பாய்ந்தன. வர்த்தகம் தழைத்தது, கலை வளர்ந்தது, தமிழ் கலாச்சாரம் உலகம் முழுவதும் பரவியது. இந்தச் சிறப்பின் மையம் கங்கை கொண்ட சோழபுரம். அந்த நகரம் வெறும் அரசியல் மையமல்ல, அது அறிவு, கலை, தெய்வபக்தி ஆகியவற்றின் சங்கமம். பட்டினப் பெருமை, நிர்வாக நுட்பம், நீர்ப்பாசன திறமை, அவை அனைத்தும் இங்கு ஒன்றிணைந்திருந்தன. ஆனால் காலம் கடக்கிறது. பேரரசுகள் எழும், வீழும். 12 நூற்றாண்டிற்குப் பின் சோழர்களின் சக்தி குறைந்தது.